நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கையில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த கார்த்திகை மாதத்தில் பாருங்கள், சுக்கிரன் அப்படிங்கிறது பயிற்சி ஆகிறார். காலச்சக்கரத்தின் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிரன். அடுத்து சனி பகவான் வக்ரவ நிகர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்குது. பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திருக்கார்த்திகை, திருவண்ணாமலை தீபம், பரணி தீபம் அப்படிங்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த திருக்கார்த்திகையில், இந்த கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு விசேஷம் அப்படிங்கிறது பரணி தீபம் ஏற்றுறது. அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்கறது. அந்த பரணி தீபம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பித்ரு சாபம் நீக்கக்கூடியது, குடும்பத்தில் சுபிட்சம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, லட்சுமி கடாட்சத்தை உருவாக்கக்கூடியது, துன்பங்கள் நீக்கி இன்பங்களை அதிகம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது தான் இந்த பரணி தீபம். ஸோ பரணி தீபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லோரு வீட்டிலையும் ஏற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும், வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும், குலதெய்வ வழிபாடு மட்டுமல்லாது அந்த காலகட்டத்தில் நமக்கான உயர்வை நோக்கிய வழிபாடு அப்படிங்கிறதையும் நம்ம செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்தில் இருக்குது. அப்போ இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இப்படிப்பட்ட சிறப்புகளோடு இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறதை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த 2025 வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காலச்சக்கரத்தின் 4ஆவது இடத்துல குரு பகவான் உச்ச வக்ரவ நிலையில் இருக்கிறார். அடுத்து கேது பகவான் 5ஆம் இடம். அடுத்து பாருங்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா வருகின்ற கார்த்திகை 11க்கு பிறகு எங்கே 8ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிரக மாற்றம் இருக்குது. சூரியன், அதே நேரத்தில் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவங்க காலச்சக்கரத்தின் 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் 11ஆம் இடத்துல ராகு பகவானும், 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனம் ராசியில் சனி பகவானும் வக்ரவ நிவர்த்தியோடு இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் கொண்டது தான் இந்த மாதம். அப்போ இந்த மாதத்தில் இப்படி கிரக நிலைகளோடு இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்ன நடக்கும், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி நட்சத்திர பலன்களோடு இப்போ பார்க்க போகிறோம். மேசராசி, காலச்சக்கரத்தின் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறையவே நிறைந்த உங்களுடைய ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில், உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று நல்லா இருக்கிறார். ஒரு நல்ல அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த காலகட்டம். என்னென்னா, இவ்வளவு நாளாக ரொம்ப சிரமத்துக்கு உள்ளானவர்கள், எதுனா மேசராசியை பொறுத்த வகையில் எதுலேயும் ஒரு வேகம், முன்கோபம், எடுத்துக்கொண்ட செயலில் சரசரன்னு வேகமாக முடிக்கணுங்கிற ஒரு மன ஓட்டம், அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருக்கிறது. கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, கொஞ்சம் அடிக்கடி சட்டுன்னு கோபப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி சட்டுன்னு ஒரு கோபம் வரும். பிறகு அந்த கோபம் அப்படிங்கிறது மாறிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கொண்டவர்கள். இந்த காலகட்டத்தில் பாருங்கள், உங்களுக்கு கிரக அமைப்புகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பிறப்பு ஜாதகத்தில் நீசம் பெற்ற அல்லது பாம்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களோட திசாபுத்திகள் நடந்துக்கிட்டு இருக்கையில் இப்போ இதை பார்த்துட்டு இதுக்கு கொஞ்சம் பொருத்தம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம் கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரக மாற்றங்கள் நல்லா இருக்குது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் திசாபுத்தி நிலையை பார்த்துக்கணும். ஆமாம், என்னென்னா இப்போ குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். குடும்ப பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். திருமண பாக்கியம் கைகூடுங்க. எவ்வளவு வேணாலும் அடிச்சலாம், திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கைகூடும். திருமண பாக்கியம் கண்டிப்பாக கைகூடும்.
உறுதியாக திருமணம், நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. ரெண்டாவது விஷயம், இடம், வீடு, பூமி, சொத்து அப்படிங்கிறத வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது, நல்ல அமைப்போடு இருக்குது. அதே போல் வேலை, தொழில் சார்ந்து ரொம்ப குழப்பத்துக்கு ஆட்பட்டிருந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நிறைவு பெறுது. சனி வக்ரவ நிவர்த்தி அடைகிறார். அப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதே காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு, கேஸு, வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு தீர்வாகும். இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு தீர்வாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது முடியும். அதே நேரத்தில் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. கேட்ட இடத்துல கடன் இம்மீடியட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து பூமி வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இடம் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. இதே காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுக்கு இன்னமும் 7.5 சனி காலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறத எடுத்துக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. வழிபாடு அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம். சனிக்கிழமைகளில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இதுவரை நம்ம பார்த்தது அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன், அதாவது ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது பலனை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ராசி லக்கணம் அப்படிங்கிறது வேறு வேறாக இருக்குது. ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12 ராசிக்குள்ளே ஏதோ ஒரு ராசி அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க, நட்சத்திரத்தில் இருப்பீங்க. ஆனால் லக்கணம் அப்படிங்கிறது மாறுபட்டிருக்கும். இப்போ ராசிக்காக நம்ம ராசியின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறத, கோச்சார பலன்கள் அப்படிங்கிறத பொது பலனை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பொது பலனே நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நேயர்கள் கூறினாலும் சொல்கிறீங்க. இருப்பினும் இப்போ என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க லக்கண அடிப்படையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடலாம், என்ன மாதிரி விஷயத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி ஒரு முழுமையான விவரம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான டீட்டெயில்டான விரிவான தசாபுத்தி அமைப்புப்படி ஒரு தெளிவான கன்சல்டேஷன், பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம்.